ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனில் பொறுத்தவரையிலும் நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இது வந்து ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் இருக்கோம். ஸோ இப்போது நம்ம அடுத்த மாதம் சேலரி அடுத்த மாதம் தான் கொடுப்போம். மாதம் 2ஆம் தேதி கொடுப்போம் வச்சுப்போம். அப்போ முன்னமே அதை கொடுக்கணும். அது எப்படி அக்கௌண்ட்டில் கொண்டு வருது, அது பேர் தான் ப்ரொவிஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட்டில் இருக்க இப்போ எஸ்பிஐ மூலமாக இப்போ சேலரி ரெண்ட்டே கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்ட் வந்து ஆல் டு சி கொடுத்து லெட்ஜர் கிரியேட் பண்ணும். ரெண்ட் வந்து சாதாரணமாக நம்ம வந்து எப்படி போடுவோம், ரெண்ட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ஆனால் ப்ரொவிஷன்ஸ் அப்படி போடக்கூடாது. ரெண்ட்டுன்னு போட்டுட்டு ஸோ ரெண்ட்டு இப்போது இந்த ஸ்பெல்லிங் ஆல்ரெடி இருக்கிறதால நான் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். ரெண்ட்டு இப்போ ஆல்ரெடி இருக்க ரெண்ட்டு டி, ஸோ ஒரு ஸ்பெல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் இதே போல் சேலரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்ட் வந்து அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை நம்ம இந்த மாதம் கொடுத்துறோம். இது போல் நிறைய போட முடியும். இப்போ நம்ம கொடுக்குற செக்கோட நம்பர், அதில் இருக்கிற டேட்டு, அவ்வளோதான். இப்போ சேலரி நம்ம இது போல் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அதே கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ மூலமாக கொடுக்குறோம். சேலரி வந்து ஆல்ரெடி லெட்ஜர் இருக்குது. அப்போ ஆல் டு சி கொடுத்துட்டு சேலரி ப்ரொவிஷன்ஸ் இப்போ எவ்வளோ கொடுக்குறோமோ அவருக்கு அவ்வளோ சேலரி கொடுத்துட்றோம். ஒரு 30,000 சேலரி கொடுத்துட்றோம். ப்ரொவிஷன் செக்கோட நம்பர், அதில் இருக்கிற டேட். ஸோ வெரி சிம்பிள். இதுதான் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன்ஸ் தான் என்னென்னா ஒரு பேமெண்ட் கொடுக்குறது முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ப்ரொவிஷன். ஏன்னா அக்கௌண்ட்ஸில் டேலி ஆகிடும். அடுத்த மாதம் வரும்போது அவருக்கு சேலரி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து இப்போ சேலரி நம்ம கொடுப்போம்ல. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐ மூலியமே கொடுக்குறோம். இப்போது சேலரி அடுத்த மாதம் என்ன பண்ணுவாங்க, சேலரி கையில் கொடுக்க மாட்டாங்க, நான் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 30,000 கொடுக்குறாங்க வச்சுப்போம் சேலரி. இங்கே வந்து நரேஷனில் எழுதிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து எப்படி கணக்கு காட்டுவாங்கன்னா இது ஏப்ரலில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் அப்போ 2 மாதம் சேலரி அவருக்கு கொடுத்து அப்போல்லாம் கணக்கில் வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம 2ஆம் தேதி தான் சேலரி கொடுப்போம். ஸோ கணக்கில் வச்சுப்பாங்க. அவருக்கு கையில் வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. அவருக்கு செக்கு போட்டு அந்த ஏற்கனவே செக்கு போட்டுட்டாங்களே அந்த செக்கை அவருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ முன்னாடியே வந்து அந்த சேலரி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ப்ரொவிஷன்ஸ்.